என்றாலும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய கும்பராசி அன்பர்களே, அதற்கேற்றால் போல இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மரியாதையும் புகழும் தரக்கூடிய மாதமாக அமைய போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியில் சனி பகவான் 2ல் அமர்ந்திருக்கார். ஸோ வருமானம் தரக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கார். ஒரு பாதசனி சொல்லுவாங்க, பாதசனி ஒன்றும் பாதிக்காது, அது கொஞ்சம் காலம்தான், 2 வருஷத்தில் அதில் மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவார், புகழை கொடுத்துருவார், அதேபோல் தொழில் சாணத்தில் உயர்வை கொடுப்பார். இந்த மாதத்தில் அதுவும் உங்களுக்கு வந்து சுப காரியம் நடத்த வைப்பார். ஸோ பாதசனியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பாதத்தை பண்ண மாட்டார். என்ன ஒரே ஒரு கண்டிஷன், பேசுகிற விஷயத்தில் சொல்கிற விஷயத்தில் கவனம் தேவை, நிதானம் தேவை, அவ்வளோதான். பேசும்பொழுது நிதானம், குடும்பத்தில் இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இருந்தாலும் சரி, பேசுவதில் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. உண்மையாக அது உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இந்த பாதசனி காலத்தில் மற்ற எதையும் பாதிக்க மாட்டார். அதே உங்கள் ராசினா சூரியன் சுக்கிரன் எல்லாமே புதன் ராகலாம் இருக்கனால நீங்கள் என்னை கூட எந்த விஷயமாலும் சரி அது உங்களை ஈடு இருங்க. ஏன்னா உங்கள் ராசிலே வந்து எல்லா கிரகமும் இருக்குது. ஸோ எந்த வித விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செய்யலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமணத்தில் இந்த பிரச்சனைகள் நீங்கும், கடமை பிரச்சனைகள் நீங்கும். சரிங்களா? 5 பேர் குழந்தை பாக்கியங்கிறது கன்ஃபார்ம் இந்த மாதத்தில் கிடைக்குங்க. ஸோ இந்த கும்பராசி அவங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை இந்த மாதத்தில் தொடங்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த கும்பராசி அன்பர்கள் சரிங்களா பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க வந்து இந்த சிவன் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நல்ல பலன்களை தரும். அதுவும் இந்த மாதம் மார்ச் மாதம் எந்த விஷயத்தை தொடங்க போனாலும் செய்யணும். மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு செஞ்சுட்டு செல்லுங்கள். உங்களுக்கு வந்து வாழ்க்கை அனைத்தும் கிடைக்கும்.